வணக்கம். நான் மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று மாலை வெயிலின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலை வெயில், அதாவது மாலை 4 முதல் 6 மணி வரை உள்ள இந்த சாயங்கால வெயிலானது உடலுக்கு மிகவும் நன்மையை உண்டாக்கும். அதாவது மன அழுத்தத்தை குறைக்கும், மனச்சோர்வு தளர்த்தி, உடலில் உள்ள தசைகள் எல்லாம் தளர்த்தி ஒரு உடலுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்றது. இந்த மாலை வெயில், அந்த மாலை சூரிய கதிர்கள் நம்ம உடம்புல படும் பொழுது விட்டமின் டி தயாரிக்கப்படுகின்றது. இந்த விட்டமின் டி ஆனது கால்சியம் உற்பத்திக்கு, கால்சியம் உற்பத்திக்கு, எலும்புகளோட வலிமைகளுக்கும், மூட்டு வலி, இந்த வலிகளிலிருந்து நிவாரணம் பெறவும் உதவுகிறது. மாலை வெயிலில் நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இயற்கையோட சார்ந்த நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அந்த தூய ஆக்சிஜன் பெறும்பொழுது நம்மளுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இதனால் நுரையீரல்லாம் தூய்மையாக்கப்படுகிறது, உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுகிறது, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது, நீண்ட காலம் மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் குறைகிறது. மூளையில் செரட்டோனின் உற்பத்தி அதிகரிக்கிறது. அதனால் மூளை சுறுசுறுப்பாக செயல்படவும் உதவுகின்றது. மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் போக்குகின்றது இந்த மாலை வெயில். மாலை வெயிலில் நம்ம இயற்கை சார்ந்து ஒரு குறுநடையை தினமும் மேற்கொள்ளலாம். இந்த மாலை வெயில் தோல் நோய்களுக்கெல்லாம் மிகவும் நல்லது. அதாவது தோலில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடோட இந்த மாலை வெயில் வினை புரிந்து இரத்த நாளங்கள்லாம் தளர்த்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. உடலில் உள்ள பெருநோய்கள்லாம் இந்த மாலை வெயிலானது குறைக்கின்றது. மேலும் இந்த மாலை வெயிலில் நம்ம தினமும் ஈடுபடும் பொழுது ஒரு நல்ல உற்சாகம் கிடைக்கும். அதுபோல் காலையில் 10லேருந்து 4 மணி வரை சூரியனோட புற ஊதா கதிர்கள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வெயிலை தவிர்க்க வேண்டும். மாலையில் 4 to 6 அந்த நேரத்தில் உள்ள வெயில் உடலுக்கு மிகுந்த நன்மை அளிக்கின்றது. மாலை வெயிலில் குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் மாலை வெயிலில் ஒரு பொழுதுபோக்கு இதில் ஈடுபடலாம். கடற்கரைக்கு செல்லுதல், பூங்காவுக்கு செல்லுதல், இயற்கை சார்ந்த இடங்களுக்கு செல்லுதல் தான் மாலை வெயில் மிகுந்த நலம் பறிக்கும். மாலை வெயில் அனைவரும் பயன்படுத்திக்க வேண்டும். அது ஒரு உற்சாகத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு புத்துணர்வுக்கும் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இது அனைவரும்